இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்ட விவகாரம். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கேள்வி. நாடாளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிபதிகள் செய்து கொண்டிருக்கின்றனர் என குடியரசு துணைத் தலைவர் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாகவும் விமர்சனம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் அடுத்த 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி எந்த உறுப்பினர் நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடி. இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை மீண்டும் தொடக்கம். அனைத்து புகார்தாரர்களும் வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு. தமிழகத்தில் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை திட்டவட்டம். சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முடிவே இறுதியானது. பாஜக அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுக்காம எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையேற்றிருக்கிற அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ, என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும். தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி பிளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இனிமேல் யாரிடம் இந்த கேள்வியை கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதம் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாடு. மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்து 100 மடங்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என ராமதாஸ் வாழ்த்து. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. எந்தவொரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்துள்ளது. இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் எப்போதும் துணை நிற்பேன் என தாவேகா தலைவர் விஜய் உறுதி.
ஏப்ரல் 26 மற்றும் 27 தேதிகளில் கோவையில் தாவேகா பூத் கமிட்டி மாநாடு. சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டல மாவட்டங்களை ஒருங்கிணைத்து முதல் மாநாடு நடத்தப்படும் என அறிவிப்பு. என்கவுண்டர்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன. எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன? ரவுடி வெள்ளைக்காளி தொடர்பான வழக்கொன்றில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் சிறுச்சேரி தொழில்நுட்ப பூங்காவில் சிஃபி நிறுவன தரவு மையம் திறந்து வைப்பு. 1882 கோடியில் 1000 பேருக்கு நேரடியாக வேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிஃபி சென்னை O2 டேட்டா சென்டர் கேம்பஸின் நினைவு பலகையை திரை நீக்கம் செய்து திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 30 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும். தற்போது 900 பூங்காக்கள் மற்றும் 724 விளையாட்டு அரங்கங்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். கூட்டுறவு வங்கிகளில் வைப்பு நிதியை பொறுத்து மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க பரிசீலனை செய்யப்படும். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திட்டவட்டம். யானையால் தாக்கப்பட்டால் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உதகையில் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல்.